ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். அட்மிட் கார்டு வந்துட்டு எக்ஸாமு. ஸோ எக்ஸாம் சீசன் இந்தாண்டு அப்படியே அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணணும். ஸோ லாஸ்ட் 10 days எஸ்பிபிஓக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போகிறேன், சரியா? ஸோ லாஸ்ட் 10 days அப்படிங்கும்போது உங்கள் டார்கெட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் மெயின்ஸ் எழுதிட்டீங்க, 2 மெயின்ஸ் 3 மெயின்ஸ் எழுதிட்டீங்கன்னா தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. 5-3 5 மணி நேரத்துக்கு ப்ரிலிம்ஸு, 3 மணி நேரத்துக்கு மெயின்ஸு. இந்த 3 மணி நேரம் மெயின்ஸு கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 நாள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், ஒரு 10 நாளில் கேப் விட்டுறீங்க. மெயின்ஸே படிக்காமல், கரண்ட் அஃபேர்ஸே படிக்காமல் கேப் விட்டுறீங்க. கேப்பை முடிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு திருப்பி கேப்பையும் முடிச்சுட்டு ஆரம்பிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்போவும் நீங்கள் மெயின்ஸ்லாம் எழுதிட்டீங்க, 3 மெயின்ஸ் 4 மெயின்ஸில் எழுதிட்டீங்கன்னா ஃபுல் டேக்கு ப்ரிலிம்ஸு போடாதீங்க. அந்தளவுக்கு ப்ரிலிம்ஸ் படிக்கிறது பெருசாக இல்லை. நம்ம ஏற்கனவே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ 5 hours ஓகே ஃபார் ப்ரிலிம்ஸ், 3 hours ஃபார் மெயின்ஸ். அந்த 3 hours கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கணும். மீதி 2 hours டிஐ, பசில்ஸ் அண்ட் இங்கிலீஷில் டிஸ்கிரிப்டிவ் இல்லை ஆர்சி அண்ட் பேசேஜ் கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்கணும், சரியா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். 5 hours வந்துட்டு ப்ரிலிம்ஸும், 3 hours மெயின்ஸும். மெயின்ஸுக்கு நான் சொல்லிட்டேன். ப்ரிலிம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க் எடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 நாளை 3 பிரிக்கலாம். 3 நாள் 4 நாளில் 2 மார்க் எடுங்க. இந்த 2 மார்க் எடுக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஏரியா ஐடென்டிஃபை பண்ணி எழுதுங்க. இது வீக், இது ஸ்ட்ராங், இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இப்படி பிரித்து தெளிவாக எழுதுங்க, சரியா? எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 days வேலை இதுதான். ஸோ எழுத நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணிடலாம். இது ஸ்ட்ராங் ஏரியா, இது வீக் ஏரியா, இது கேர்லெஸ் மிஸ்டேக், இது இப்படின்ட்டு பண்ணிடலாம், சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் 3 days 5, 6 and 7 5, 6 and 7ல் வீக் ஏரியாவில் டாபிக் வைஸ், இப்போ குவான்ஸ் தான் எனக்கு பயங்கர கம்மியாக இருக்குது சார் அப்படின்னா குவான்ஸில் அந்த குவான்ஸு செக்ஷன் ப்ரிலிம்ஸை தனியாக எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு 4 days என்ன தெரியுமா பண்ணணும், ஒரு 2 மார்க் போடணும், ஃபுல் மார்க்ஸ். 5, 6, 7ல் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபுல் மார்க்கு, ஒரு செக்ஷனல், எந்த செக்ஷன் வீக்காக இருக்கோ அந்த செக்ஷன். அப்படி 5, 6, 7 போடுங்க. வீக் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த வீக் ஏரியாவுக்கு திரும்பி டாபிக் வைஸ் டெஸ்ட்டு கிடைக்குதா, கண்டுபிடிக்க முடியுதா, அதில் போட முடியுமான்னு பாருங்கள். எல்லாமே நம்ம டெஸ்ட் சீரீஸில் அவைலபிளாக இருக்கும். டெஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எஸ்பிபிஓக்கான லைவ் டெஸ்ட் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக் ஒரு லைவ் டெஸ்ட் இருக்கும், ஆல் ஓவர் தமிழ்நாடு லைவ் டெஸ்ட்டு. நம்ம இந்தியா அளவுக்குலாம் கிடையாது, நம்ம தமிழ்நாடு தான். ஸோ ஒரு லைவ் டெஸ்ட் இருக்கும், டேட்டு நான் சொல்கிறேன். டிஸ்கிரிப்டிவும் நம்மளுடைய வெப்சைட்டில் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம டெஸ்ட் சீரீஸ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. டெஸ்ட்டு இப்படி போட்டு பாருங்கள், 5, 6, 7 சரியா? 8 and 9 ஒரு மார்க் எடுக்கும். ஃபைனலைஸ் பண்ணுறோம். என் ஸ்ட்ராட்டஜி, என்னுடைய அப்ரோச்சு எப்படி இருக்க போகுதுன்னு ஃபைனலைஸ் பண்ணுறோம். 10th day கம்ப்ளீட்டாக மார்க் எடுக்காமல் அப்ரோச்சை ரிவைஸ் பண்ணுறது, ஃபார்முலா ரிவைஸ் பண்ணுறது, கிராமர் கான்செப்ட்ஸ் ரிவைஸ் பண்ணுறது, இதை மட்டும் பார்த்துட்ருக்கோம், சரியா? ஸோ 10 நாளைக்கு உங்களுக்கு தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி சொல்லியிருப்போம். தயவு செஞ்சு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. 5, 3 பிரிங்க. 10 நாளே, முதல் 4 நாள், அடுத்த 3 நாள், அடுத்த 2 நாள்னு பிரிங்க. அழகாக தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். எங்கே புதுசாக எதுவுமே படிக்காதீங்க, சரியா? இனிமேல் புதுசு படிக்கக்கூடாது. படித்தது ரிவைஸ் பண்ண முடியுதா, படித்ததை அப்ளை பண்ண முடியுதா, இதை மட்டும்தான் செக் பண்ண போகிறோம், சரியா? அப்ளை பண்ண முடியலையா, இல்லை இந்த ஏரியாவில் வர மாட்டேங்குதா, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவையா, அந்த ஏரியாவை மட்டும் தனியாக பிரிங்க. அதில் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 10 நாள் சூப்பராக ப்ராப்பராக ரெடியானால் அழகாக தட்டிட்டு வந்துடலாம். தேங்க்யூ, டாட்டா, பை பை.